வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். எம்பெடட் கொஸ்டின் ஸ்ட்ரக்சர். பல சமயங்கள்ல நம்ம பேசிட்டு இருப்போம். கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு விஷயம் சொன்னத மறந்துருவோம். அப்ப திரும்ப கேட்போம். "அவன் எங்க போனான்னு சொன்ன? ஏதோ சொன்னீல நான் மறந்துட்டேன். அவன் எங்க போனான்னு சொன்ன? அவன் பேர் என்னன்னு சொன்ன?" இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்போம். அடுத்தது ஒப்பீனியன கேட்போம். "அவன் எங்க போயிருப்பான்னு நீ நினைக்கிற?" அந்த மாதிரி. ஸோ இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறது? அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். இப்ப அவன் எங்க போனான்னு நீ சொன்ன? அத எடுத்துக்கலாம். அவன் எங்க போனான் அப்படின்னு கேட்கறதா இருந்தா வேர் டிட் ஹி கோ அப்படின்னு நம்ம கேட்டுடலாம். நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கறதா இருந்தா வாட் டிட் யூ சே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இதுல ரெண்டத்தையும் நம்ம கம்பைன் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா WH கொஷன் எதுவா வேணா இருக்கலாம். இப்போ அந்த இடத்துல அவன் பேர் என்னன்னு சொன்னேன், அவன் எங்க போனான்னு சொன்னேன், யார் வந்தாங்கன்னு சொன்னேன், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய கேட்குறோம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி WH கொஷன் வேர்டு ஏதாவது ஒன்று. அஃப்கோர்ஸ் ஹவ்வையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நீ சொன்ன அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றதா இருந்தா டிட் போட்டுக்கோங்க. நீ இப்போ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கறதா இருந்தா, இப்போ ப்ரெசென்ட்ல நீ என்ன நினைக்கிற அந்த மாதிரிலாம் கேட்கறதா இருந்தா டூ. இப்போ நீன்றதுனால நம்ம வந்து டிஃபால்ட்டா யூன்னு போட்டிருக்கோம். பட் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வார்த்தை நீ என்ன சொன்ன, நீ என்ன நினைக்கிற, என்ன நம்புற, என்ன எதிர்பார்க்குற, இந்த மாதிரி நம்ம எந்த வார்த்தையை வேணால் இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது சப்ஜெக்ட் வேர்ப். இதுதான் ஸ்ட்ரக்சர். பட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவன் பேர் என்னன்னு சொன்ன அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். நீ ஏற்கனவே சொன்னேன், பட் எனக்கு மறந்துருச்சு, இல்லை நான் சரியாக கவனிக்கல. அவன் பேர் என்னன்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு இருக்கா? அப்போ கொஷின் வேர்டை மட்டும் இதுலேருந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வாட் சொன்ன, ஏற்கனவே நீ சொன்ன, அப்போ பாஸ்ட், அதனால நம்ம டிட் யூ. வாட் டிட் யூ சே, என்னன்னு சொன்ன, வாட் டிட் யூ சே. அவன் பேர், ஹிஸ் நேம் வாஸ், அவ்வளோதான். ஏன்னா நம்ம சொல்கிறப்ப எப்படி சொல்லுவோம், ஹிஸ் நேம் இஸ் ஸோ அண்ட் ஸோ அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இஸ்ன்றது இந்த இடத்துல இங்கே பாஸ்ட் ஃபார்ம்ன்றதுனால இங்கேயும் பாஸ்ட் ஃபார்ம் வருது. வாட் டிட் யூ சே ஹிஸ் நேம் வாஸ், வாட் டிட் யூ சே ஹிஸ் நேம் வாஸ் அப்படி கேட்போம். நேற்று யாரும் உனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னீல்ல? ஆமாம், எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க. அப்படியா? அப்படி உனக்கு ஃபோன் பண்ணது யாராக இருக்கும்னு நீ நினைக்கிற அப்படி நம்ம கேட்க போகிறோம். நேற்று உனக்கு யார் ஃபோன் பண்ணாங்கன்னு நீ நினைக்கிற அப்படி கேட்குறோம். ஸோ இப்போ நினைக்கிறாய், யார் என்று, யார், அதனால ஹூ. இப்போன்றதுனால டூ. அப்போ ஹூ டூ யூ திங்க். பெரும்பாலும் இந்த மாதிரி ஹூ வர்ற இடங்கள்ல இந்த ரெண்டாவதா இருக்க சப்ஜெக்ட் இருக்காது. பெரும்பாலும் தான், எல்லா இடத்துலையும் இல்லை, சில இடத்துல இருக்கலாம். நம்ம போட்டிருக்க எக்ஸாம்பிள்ஸ்ல இந்த சப்ஜெக்ட் இருக்காது. அப்போ ஹூ டு யூ திங்க், ஹூ கால்டு யூ அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அதனால திரும்ப ஒரு தடவை சப்ஜெக்ட் தேவையில்லை, ஹூவே சப்ஜெக்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும். அதனால டைரக்டா வெர்புக்கு போயிடலாம். ஃபோன் பண்ணியது, கால்ட் யூ லாஸ்ட் நைட். ஹூ டு யூ திங்க் கால்ட் யூ லாஸ்ட் நைட், ஹூ டு யூ திங்க் கால்ட் யூ லாஸ்ட் நைட். ரிசல்ட் எப்போ வரும்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ற அப்படின்னு நம்ம கேட்க போறோம். எப்போ என்று, எப்போது அப்படின்னா வென் இல்லையா? எதிர்பார்க்கிறாய், இப்போ நீ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ப்ரெசன்ட், அதனால டூ. அப்போ வென் டூ யூ எக்ஸ்பெக்ட், வென் டூ யூ எக்ஸ்பெக்ட். என்ன எதிர்பார்க்குறோம்? ரிசல்ட் எப்போ வரும்னு. The results will come. The results இனிமே ஃபியூச்சரில் தான் வரணும் இல்லையா? அப்போ the results will come. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே போடணும். இங்கே ஒருவேளை நீங்கள் டிட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கே வந்து உட்டுன்னு நம்ம போட வேண்டியிருக்கும். இது ப்ரெசென்ட்ன்றதுனால நம்ம வந்து will போடுறோம். ஸோ when do you expect the results will come? இப்போ கடையில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்கீங்க, இன்னும் சில பொருட்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் கடைக்கார்ட்ட நம்ம திரும்ப கேட்குறோம், விலை என்னன்னு சொன்னீங்க அப்படி கேட்போம் இல்லையா? ஸோ விலை என்னவென்று சொன்னீங்க அப்படியே நம்ம கேட்கணும். ஸோ என்னவென்று, வாட், ஏற்கனவே சொன்ன விஷயம், அதனால டிட். அப்போ வாட் டிட் யூ சே த ப்ரைஸ் வாஸ், வாட் டிட் யூ சே த ப்ரைஸ் வாஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே பாஸ்ட் ஃபார்ம்னா இங்கேயும் பாஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். ஸோ வாட் டிட் யூ சே த ப்ரைஸ் வாஸ். இப்போ கடையிலே தான் இருக்கோம், 2-3 பொருளை பார்க்குறோம், கன்ஃபியூஸ் ஆகிறோம். அப்போ நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறோம், இதில் நான் எதை வாங்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ நீ நினைக்கிறாய், அப்போது ப்ரெசண்ட்டில் சொல்ல போகிறோம். ஸோ 2-3 இருக்குது.
ஒரு பர்டிகுலர் ஐட்டம்லேருந்து எது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறப்போ நம்ம விச் ஒன் அப்படி சொல்லுவோம். அதனால் விச் ஒன் டு யூ திங்க், விச் ஒன் டு யூ திங்க், நான் வாங்க வேண்டும் என்று, வாங்க வேண்டும், ஐ ஷுட் பை. அப்போ விச் ஒன் டு யூ திங்க் ஐ ஷுட் பை, விச் ஒன் டு யூ திங்க் ஐ ஷுட் பை. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். அவன் எங்கே போயிருப்பான்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கணும். நீ நினைக்கிறா இப்போ எங்க, அதான் கொஷின் வேர்ட். அதனால வேர் டு யூ திங்க், வேர் டு யூ திங்க், அவன் எங்கே போயிருப்பான். ஹி வெண்ட், ஆல்ரெடி இல்லை, எங்கே போயிட்டான். ஸோ அப்போ நம்ம பார்க்குறோம், இல்லைன்னொன்னையும் நம்ம கெஸ் பண்ண முடியல நம்மளால. நீ என்ன நினைக்கிற அப்படி கேட்குறோம். ஸோ அதனால வேர் டு யூ திங்க் ஹி வெண்ட், வேர் டு யூ திங்க் ஹி வெண்ட். அவன் ஏன் வர முடியாதுன்னு சொன்னான் அப்படி நம்ம கேட்போம். அவன் சொன்னான் அது தனியாக இருக்கு, ஏன் வர முடியாது இன்னொரு கொஷின் இல்லையா. ஸோ 2 கொஷின்ஸ் இருக்கு. ஸோ ஏன் வர முடியாது அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படின்றதுனால ஒய் போட போகிறோம். பாஸ்ட் ஃபார்ம், சொன்னான் பாஸ்ட் ஃபார்ம், அதனால ஒய் டிட் ஹி சே. வர முடியாதுன்னு எப்படி சொல்லுவோம், ஹி கேன்ட்னு சொல்லுவோம். இங்கே பாஸ்ட்ல இருக்கிறதுனால இதுவும் குட்னு ஆயிடுச்சு. இப்போ ஒய் டிட் ஹி சே ஹி குடன்ட் கம், ஒய் டிட் ஹி சே ஹி குடன்ட் கம். போய் விசாரிச்சுட்டு வரீங்க, பஸ் எப்போ வரும்னு கேட்க போயிட்டு வரீங்க, அப்போ கேட்குறோம் பஸ் எப்போ வரும்னு அவங்க சொன்னாங்க. ஸோ எப்போது, வென். சொன்னார்கள் பாஸ்ட், அதனால வென் டிட் தே சே the bus would come, பஸ் இனிமேல் தான் வரணும், அதனால இந்த பஸ் வெல்கம்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்றதுனால இதையும் நம்ம பாஸ்ட்ல தான் மாற்றணும். இப்போ when did they say the bus would come? பிரச்சனை என்னன்னு அவ சொன்னா அப்படி கேட்க போறோம். பிரச்சனை என்னன்னு அவ சொன்னா, அவ ஆல்ரெடி சொல்லிட்டா பிரச்சனை என்னன்னு, அதை நம்ம திரும்ப ஒரு தடவை கேட்குறோம். அப்போ என்னவென்று, வாட். அப்போ வாட் டிட் ஷி சே, the problem was. What did she say the problem was? இப்போ who வச்சு சில கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இன்னைக்கு யார் வராங்கன்னு நீ சொன்ன இப்படி நம்ம கேட்க போறோம். ஸோ நீ சொன்னாய் பாஸ்ட், யார் அதனால who. அப்போ who did you say, who வர்றப்ப திரும்ப சப்ஜெக்ட் வராதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ who did you say டைரக்டா verb போயிடுங்க. இன்று வருகிறார்கள், somebody is coming அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டிட்ன்றதுனால அதை நம்ம வந்து வாசன் மாற்றிட்டோம், இஸ்ஸை வந்து வாசன் மாற்றிட்டோம். அப்போ who is coming today அப்படின்னு கேட்கறது பதிலாக தான் நம்ம எப்படி கேட்குறோம். அப்போ who did you say was coming today, who did you say was coming today. இதே மாதிரி who வச்சு இன்னொரு கொஸ்டின் கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு போட்டியில் யார் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்குற அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். ஸோ நீ எதிர்பார்க்கிறாய், அதனால ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா. யார் ஜெயிப்பார்கள் என்று who. அப்போ who do you expect. who வச்சா திரும்பவும் சப்ஜெக்ட் வராதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ டைரெக்டாக வேர்புக்கு போயிடலாம். இன்னைக்கு போட்டியில் யார் ஜெயிப்பாங்க ஃபியூச்சர். அப்போ will win the match, who will win the match அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு நடுவில் தான் இந்த do you expectை கொண்டு வந்துட்டோம். அப்போ who do you expect will win the match, who do you expect will win the match. நிறைய WH கொஷின்ஸ் பார்த்தோம், ஹவ் வச்சு ஒன்றும் சொல்லலை இல்லையா. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவளுக்கு இது எப்படி தெரிஞ்சிச்சுன்னு நீ நினைக்கிற, யார் சொல்லியிருப்பாங்கன்னு நீ நினைக்கிற, அந்த மாதிரி. ஸோ அவளுக்கு இது எப்படி தெரிஞ்சிச்சுன்னு நீ நினைக்கிற, நினைக்கிறாய் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ எப்படின்னு இருக்கு, அதனால ஹவு டு யூ திங்க். நீ எப்படி நினைக்கிற அப்படி கேட்கல, எப்படி தெரிஞ்சிச்சுன்னு நீ நினைக்கிற அப்படி தான் கேட்குறோம். அப்போ ஹவு டு யூ திங்க் கண்டுபிடிக்கிறதுனா ஃபைண்ட் அவுட் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டா, அதனால அதை வந்து பாஸ்ட் ஃபார்மில் சொல்கிறோம். ஸோ ஹவு டு யூ திங்க் ஷி ஃபவுண்ட் அவுட், ஹவு டு யூ திங்க் ஷி ஃபவுண்ட் அவுட். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வச்சு இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அவள் இப்போ எங்கே இருக்கான்னு நீ நினைக்கிற. ஸோ எங்கே இருக்கிறான்னா எங்கே வசிக்கிறாள் நீ நினைக்கிற, அப்படி வேணாலும் ஃப்ரேம் பண்ணுங்க. இப்போ அவள் எங்கே இருக்கான்னு நீ நினைக்கிற, எப்படி வேணால் ஃப்ரேம் பண்ணுங்க. அவளுக்கு உண்மையை யார் சொன்னாங்க நீ நினைக்கிற, இல்லை உண்மையை யார் சொல்லியிருப்பாங்க நீ நினைக்கிற. ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ 2 விதமாகவும் நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இங்கிலீஷ் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸ் பார்த்துலாமா. எங்கே இருக்கிறான்னு நீ நினைக்கிறேன்னு இருக்கு, அதனால வேர் டு யூ திங்க் ஷி லிவ்ஸ், இல்லைன்னா வேர் டு யூ திங்க் ஷி இஸ்.
யார் சொல்லியிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறது வந்து ப்ரெசென்ட்ல. அதனால ஹூ டு யூ திங்க் சொல்லியிருப்பாங்க பாஸ்ட்ல. அதனால டோல்டு ஹர் த ட்ரூத். ஹூ டு யூ திங்க் டோல்டு ஹர் த ட்ரூத்? ஸோ இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, இதை யார் செஞ்சுருப்பாங்கன்னு நீ நினைக்கிற, அவன் எங்கே போயிருப்பான்னு நீ நினைக்கிற, இந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸை, எம்பெடட் கொஷின்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.